வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வல்லினம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வல்லினம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஹீரோவும் அவருடைய பால்ய நண்பரும் திருச்சியில் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வெறித்தனமான பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ். ஒரு மேட்ச்சில் பாலை பாஸ் பண்ணும்போது அவருடைய நண்பர் மேலே பட்டு நண்பர் கிரவுண்ட்லேயே இறந்து போகிறாரு. அவர் இறந்த உடனே அவருடைய சாவுக்கு காரணமான அந்த பாஸ்கெட் பாலே வெறுத்துட்டு அவர் அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு சென்னையில் ஒரு காலேஜில் வந்து செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிடுறாரு. காலேஜில் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பேஸ்கெட் பாலுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்றதுனால ஒரு பிரச்சனை வருது. அந்த காலேஜில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே கூட கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மற்ற கேமுக்கோ அல்லது மற்ற பிளேயர்களுக்கோ கொடுக்கறதில்ல. இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஹீரோ மறுபடியும் பேஸ்கெட் பாலை கையில் எடுக்கிறாரு. அவருடைய நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இயக்குனர் எடுத்துக்கிட்ட இந்த கருவை ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. ஆனால் இதை கமர்ஷியலாக படமாக்கியிருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த கதையவே கமர்ஷியல் படமாக எடுத்திருக்க முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் காலேஜில் இருக்கிற கிரிக்கெட் டீமுக்கும் பேஸ்கெட் பால் டீமுக்கும் உள்ள பிரச்சனை தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த கிரிக்கெட் டீமும் பேஸ்கெட் பால் டீமும் வெவ்வேறு கேம்ன்றதுனால இவங்க ரெண்டு பேருமே நேரடியாக மோதிக்கிற வாய்ப்பே கிடையாது. ஹீரோ பேஸ்கெட் பாலில் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் கூட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. நேரடி வில்லனான கிரிக்கெட் டீம் கேப்டனோட மோதுற மாதிரி சீன்ஸ் இருந்தால் படம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். முகம் தெரியாத யார் கூட ஹீரோ போட்டி போட்டு ஜெயிக்கிறாருன்னும் போது ஹீரோ ஜெயிச்சு என்ன தான் பண்ணிட போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. நேரடி வில்லன் களத்தில் இல்லாதது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம்னு தான் சொல்லணும். மற்றபடி இயக்குனர் சொல்ல வந்த இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வேறு எந்த கேமுக்குமே கொடுக்கறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு. இயக்குனர் சங்கருடைய அசிஸ்டண்ட் தான் அறிவழகன். இயக்குனர் சங்கர் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது என்னதுன்னா, அவர் தான் சொந்தமாக எஸ் பிக்சர்ஸில் தயாரிக்கக்கூடிய படங்களை ரொம்ப லோ பட்ஜெட்டில் தயாரிச்சுக்கிறதாகவும், வெளி கம்பெனி படங்களை அவர் டைரக்ட் பண்ணும்போது ஹை பட்ஜெட்டில் படம் பண்ணுறதாகவும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டை போக்கணும்னு நினச்சாரா என்னவோ தெரியல, ஒரே நேரத்தில் 3 படத்துக்கு பூஜை போட்டார். ஈரம்னு ஒரு படம், அந்த படத்தை அறிவழகனுக்கு கொடுத்துருந்தாரு. அப்புறம் அனந்தபுரத்து வீடு, ரெட்டை சுழி அப்படின்னு 3 படத்தை ஒரே நேரத்தில் பூஜை போட்டார். இந்த 3 படத்துக்கும் சேர்த்து 12 கோடி ரூபா தான் பட்ஜெட் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 3 டைரக்டரும் சேர்த்து ஓவர் பட்ஜெட்டில் படத்தை எடுத்து சுமாராக ஒரு 18 கோடி ரூபாய்க்கு மேலே படத்தை எடுத்து வச்சுட்டாங்க. இந்த 3 படமுமே சேர்ந்து 8 கோடி ரூபா தான் கலெக்ட் பண்ணிச்சு. சுமாராக ஒரு 10 கோடி ரூபா கடன் வந்துருச்சு. இந்த 10 கோடி ரூபா கடனுக்கு சங்கர் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை அடமானம் வச்சுருந்தார். இந்த 10 கோடி ரூபா கடன் அடைக்கிறதுக்காக அந்த சமயத்தில் அவர் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்த எந்திரன் படத்து சம்பளமான 10 கோடி ரூபாயை அப்படியே கொண்டு போய் கொடுத்து அந்த கடனை அடைச்சி அந்த சொத்தை மீட்டிட்டு வந்தார். அந்த சமயத்தில் அவர் குடும்பத்திலேருந்து குரல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை யாரோ உட்காந்து திங்கணுமா அப்படின்னு சொல்லி குரல் வந்துச்சு. அந்த சமயத்தில் எஸ் பிக்சர்ஸை சங்கருடைய தம்பி தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக எஸ் பிக்சர்ஸுக்கே பூட்டு போட்டார் சங்கர். அதில் பெரும்பங்கு அறிவழகனுக்கும் உண்டு. ஏன்னா இயக்குனர் சங்கர் ஈரம் படத்தை எடுக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இவரும் தி நன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை உல்டா பண்ணி ஒரு கதையை சொல்லி 4 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டும் கொடுத்துருந்தாரு. அந்த நன் படத்தில் இருக்கிற மாதிரியான விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நானும் பண்ணுறேன்னு சொல்லி கிராஃபிக்ஸ் செலவு எக்கச்சலமாக இழுத்து விட்டார். 50 நாளில் எடுக்க வேண்டிய படத்தை 80 நாளில் எடுத்து வச்சிட்டாரு. 4 கோடி ரூபாயில் எடுக்க வேண்டிய படத்தை 7 கோடி ரூபாய்க்கு எடுத்து வச்சிட்டாரு. படத்தை ரிலீஸ் பண்ணி தேட்டரில் போய் பார்த்தா படம் குழகுழான்னு ஓடிக்கிட்டு இருக்குது. படத்துடைய ஃபுட்டேஜை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணி கூட போட்டு பார்த்தாங்க. அப்போ கூட படம் வியாபார ரீதியாக வெற்றி அடையலை. படம் மிகப்பெரிய லாஸ் தான். எஸ் பிக்சர்ஸுக்கு விழுந்த முதல் அடி இந்த படம் தான். அதே போல் இந்த படமும் எடுத்துக்கிட்ட கருத்து நல்ல கருத்தாக இருந்தாலும் போட்ட பட்ஜெட்டுக்கு மேலே படம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுமாராக 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கிறதா சொல்கிறாங்க. எந்த ஏரியாவுமே பிஸ்னஸ் ஆகலை. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தான் எல்லா இடமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கூட இல்லை. படமும் பிரமாதமாக இல்லாததுனால இந்த படம் வியாபார ரீதியாக வெற்றி அடைய வாய்ப்பு இல்லை. பொதுவாக ஒரு படம் தோல்வி அடைஞ்சிச்சின்னா அந்த படத்தில் கதை சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் நல்ல கதை இருந்தும் நல்ல ஃபைட்டோ நல்ல சாங்கோ நல்ல திரைக்கதையோ இல்லாததுனால இந்த படம் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்தா இந்த படம் ஒரு நல்ல படம் தான். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.